கெஜ்ரிவால் மேல கேஸ் போட்டதாரு இடியில ஒரு கேஸ் போட்டாங்க. அந்த கேஸ் முதல்ல போட்டதாரு காங்கிரஸ் தானே. வெக்கமான சூடு சொரணம் இல்ல ராகுல் காந்திக்கு. அந்த இடத்துல போய் போராட்டத்தில் நிக்கிறாரு. சாராயம் வித்தவன் கெஜ்ரிவாலுங்கிறவர். எனக்கு நீங்க வெற்றி பெற வச்சீங்கன்னா தான் என்ன ஜெயில இருந்து வெளில விடுவாங்கன்னு கேவலமா வெக்கம் கட்டு போய் ஓட்டு கேட்டார். அவருக்காக ஒரு போராட்டம் நடக்குது, அங்க போய் நீங்க நிக்கிறேன்றீங்க. மல்லிகார்ஜுன கார்கேவுடைய சொத்து மதிப்பு மட்டும் 50,000 கோடி லோகாயுக்தால் நடந்து கேஸ் நடக்குது. அப்படிப்பட்ட ஆட்களை வைத்துட்டு கொண்டு நீங்க பண்றீங்க. காஷ்மீர்ல இருந்து ஒரு ஊப்பால குற்றம் சாட்டப்பட்ட ஒருத்தர் எம்பி ஆயிருக்கு. நீங்க தோத்துட்டீங்கிறத உணர மாட்டேங்கிறீங்க. மதுபானத்தை பார்த்தீங்கன்னா போதிய அளவு கிக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு துரைமுருகன் அவர்கள் சொல்லியிருக்காரு. தமிழ்நாட்டு சரக்கு மோசமான சரக்கு, எழுதி வச்சுக்கோங்க. அராஜகம் பண்றாங்க, சாவு நல்ல சாவா இருக்கு. துரைமுருகன் ஐயா கொஞ்சம் ஃபாரின் சரக்காக இருக்கிறதுனால அவருக்கு தெரியாமல் இருக்கலாம், எனக்கு தெரியாது. அவருக்கு இந்த கிக்கு சரியில்லாமல் இருந்திருக்கலாம், எனக்கு அதை பற்றி தெரியாது. ஆனால் இதில் கிக்கு இருக்குது. ஆனால் அந்த கிக்கு போதை இல்லை, உன்னை சாவடிக்கிற செயலழிக்க செய்கின்ற ஒரு விஷயம். கேவலமான ஒரு சரக்கு தயாரித்து கொடுத்துட்டு இருக்கிறது திமுகவுடைய அமைச்சு. கள்ளச்சாராயத்தை அவன் தேடி போகிறதுக்கான காரணம் அவனுக்கு 40 ரூபாய்க்கும் 30 ரூபாய்க்கும் கிடைக்கும். பேக்கெட்டில் கொண்டு வந்து விற்கிறான். கொஞ்ச நாளில் பிராண்டெல்லாம் போட்டு அதுலேயும் உதயநிதி ஸ்டாலின் படம்லாம் வந்துருமோன்னு தெரியாது. வேலூர் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்களுக்காக நம்முடன் இணைகிறார் துக்ளக் வாசகர் குழுவை சேர்ந்த திரு ரவி டிடிஎஸ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். மத்திய புலனாய்வு அமைப்புகளை கண்டித்து இந்தியா கூட்டணி எம்பிக்கள் நாடாளுமன்ற வளாகத்தில் போராட்டத்தை கையில் எடுத்துருக்காங்க. மேலும் அரவிந்த் கெஜ்ரிவால் கைதை கண்டித்தும் இந்த ஆர்ப்பாட்டம் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. இது எப்படி பார்க்குறீங்க சார்? இன்னைக்கு ஆசான் விசு அவர்களுடைய பிறந்த நாள். அரட்டையரங்கம் மூலமாகவும் திரைப்படங்கள் மூலமாகவும் நாடகங்கள் மூலமாகவும் நிறைய நல்ல விஷயங்களை எடுத்து சொன்ன, கடைசி வரைக்கும் தெள்ள தெளிவாக நிகழ்ச்சிகளை தந்துட்டு இருந்த ஒரு மிகப்பெரிய மனிதர். எதுக்கு நான் இதை ஞாபகப்படுத்துகிறேன் அப்படின்னு சொன்னால், ஒரு கலைஞனா அவர் நாடகத்தில் நல்ல நாடகங்கள் கொடுத்தாரு. அது நாமெல்லாம் ரசித்தோம். அதுவே திரைப்படமாக வரும்பொழுது ரசித்தோம். அடுத்த தலைமுறைக்கு நாம் குடும்பம் ஒரு கதம்பம், மணல் கயிறு, வரவு நல்ல உறவு, சம்சாரம் அது மின்சாரம், அந்த மாதிரியான படங்களும் அவர் நடித்த வீடு மனைவி மக்கள், இந்த 5 படங்களை கூட நம்ம அடுத்த தலைமுறைக்கு காட்டலை அப்படின்னு சொன்னால், நாம் ஒரு மிடில் கிளாஸ் வாழ்க்கையை நடத்தினோம் பாருங்க, அது போய் சேராது. டவுரி கல்யாணத்தை விட்டுட்டீங்க. ஆமாம், அதெல்லாம் ஒரு இஷ்யூ தானே, எல்லாருக்கும் இருக்கக்கூடிய. பணக்காரனுக்கும் டவுரி இஷ்யூ இருக்குது, இவங்களுக்கும் இருக்குது. ஆனால் நான் சொன்ன இதெல்லாமே இந்த மிடில் கிளாஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள். அதை நம்ம கொண்டு போய் சேர்க்க முடியாது. பாராளுமன்றம்ங்கிறது என்ன, அங்கே பேச வேண்டிய விஷயங்கள் என்ன, அங்கே எதை கொண்டு சேர்க்க வேண்டும்னு நாம் முதல்ல புரிஞ்சுக்கலன்னா, அடுத்த தலைமுறைக்கு அதை எடுத்து சொல்லலைன்னா, இன்னைக்கு இதை பார்த்து கொண்டிருக்கிற இளைஞர்கள் என்ன நினைப்பாங்கன்னா, மோடிங்கிறவர் ஒரு சர்வாதிகாரி, அவர் எதையுமே அனுமதிக்க மாட்டேங்கிறாரு, இவங்க போராடுறாங்க, கத்துறாங்க, உரிமை குரல் எழுப்புறாங்க, நீட்டில் தப்பு நடந்திருக்கு, மோடி ஒத்துக்க மாட்டேங்கிறாரு, நீட்டை பண்ணுவேங்கிறாரு, வச்சுப்பேங்கிறாரு, பாராளுமன்றத்தில் ஜெயிச்சிடுறாங்க, பட்டனை தட்டி சூடு வச்சு ஜெயிச்சிடுறாங்க, ஜெயிச்சுட்டு ராகுல் காந்தி ஐயா பரிதாபமான மனிதர், அவரை தலைமை ஏற்க விடாமல் பண்ணுறாங்கன்னு இளைஞர்கள் இன்னைக்கு நினைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் சரியாக சொல்லி கொடுக்கலன்னா, ஒரு விஷயத்தை கரெக்டாக முறையாக சொல்லி கொடுக்கலன்னா, அது தவறான கருத்துக்களை சொல்லுவதற்கு வாய்ப்புகள் போயிடும். 1996 பிஜேபி பாராளுமன்றத்தில் தன்னுடைய அற்புதமான வெற்றிகளை காட்டிக்கிட்டு இருந்தது. 160 சீட் 1996. காங்கிரஸ் உள்ள வரவிடலை. 11 பிரதம மந்திரிகளை காங்கிரஸ் நிலைக்க விடலைன்னா ஒரு வருஷம் கூட தாண்ட மாட்டான் அந்த பிரதம மந்திரி. இவர் தான் பிரதம மந்திரின்னு வாங்கன்னுவாங்க. 11ஆவது மாதம் அவர் எதையா சொல்லி காலி பண்ணிடுவாங்க. தன் குடும்பத்தை சார்ந்தவங்களை தவிர வேற யாரையுமே அனுமதிக்க மாட்டேன்னு சொல்லி 1900 1991 வரைக்கும் அராஜகம் பண்ணிட்டு இருந்தது காங்கிரஸ். அதில் வந்தவர் தான் நம்ம ராகுல் காந்தி ஐயா. அது நம்ம இங்கே இந்த இருக்கக்கூடிய இளைஞருக்கு இதை நம்ம எடுத்து சொல்லலைன்னா தவறாக போய் சேர்ந்துடும். மோடி சர்வாதிகாரிங்கிற மாதிரி ஆகிடும். மோடி சர்வாதிகாரி அல்ல. அவர் 400 ஜெயிப்பேன்னாரு, எப்படி ஜெயிப்பேன்னாரு, இப்போ 290 தானே, 240 தானே அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இதை விட முட்டாள்தனமான கேள்வியை நான் எதிர்கொள்கிறதுக்கு வாய்ப்புகளே இல்லை. நான் நல்லா வருவேன்னு தான் நினச்சேன், இவ்வளோ வந்திருக்கேன், 3வது முறையாக வந்திருக்கேன். இது புரியறதில்ல. இவங்க ஆரம்ப நாள் பாராளுமன்றம் இன்னும் துவங்கவே இல்லை. இன்னும் எம்பிக்கள் போய் அந்த பாலஸ்தீனம் வாழ்க, உதயநிதி வாழ்கன்னு சொல்லி இன்னும் பதவியை ஏற்றுக்கல. வெளியில் உட்காந்துக்கிட்டு கான்ஸ்டியூஷனை மோடி அவமதிக்கிறாரு, மிதிக்கிறாருன்னு ஒரு அரைவேக்காடுத்தனமாக கூவிட்டு இருந்தாங்க. சோனியா காந்தி அம்மா அங்கே நின்றுட்டு இருந்தாங்க. அவங்க
ஏதோ வழியில் இப்படி வந்தவங்க தான், நான் இல்லைன்னு சொல்ல. அவங்க ஒன்றும் பெருசாக ஒன்றும் பயங்கர அனுபவத்தோடலாம் வரல. பட் அட்லீஸ்ட் ராஜீவ்காந்தி மாதிரி ஒரு நல்லவருக்கு துணைவியாராக இருந்திருக்காங்க. இந்திரா காந்தி மாதிரி ஒரு தைரியமானவருக்கு மருமகளாக இருந்திருக்காங்க. அவங்க போய் பாராளுமன்றத்தில், இன்னும் பாராளுமன்றமே தொடங்கலை. நீ வெளியில் உட்காந்துக்கிட்டு பாராளுமன்றம் சரியாக செயல்படலை, மோடி வந்து மிதிக்கிறாரு, கான்ஸ்டியூஷனை மதிக்க மாட்டேங்கிறாருன்னு அரைவேக்காட்டுத்தனமாக சொல்கிறியே அப்படின்னு கேட்டிருக்கணும். கேட்கல. ஒரு போராட்டம் நடக்குது. எதுக்கு நடக்குது? ஒரு புரோட்டம் ஸ்பீக்கர் 3 நாளைக்கு 2 நாளைக்கு ஒருத்தர் இருந்து அந்த பதவிகளை ஏற்றுக் கொடுக்கணும். இவங்கெல்லாம் உட்காந்து ஸ்பீக்கரை தேர்ந்தெடுக்கணும். ஸ்பீக்கர் பாராளுமன்றத்தை வழி நடத்தணும். இந்த ஒரு வேலைக்கு இதில் என்ன கான்ஸ்டியூஷன் மிதிக்கப்பட்டது? சந்திரசேகர பிரதம மந்திரியிலிருந்து வெளியில் அனுப்பிச்சி விட்டீங்களா? அது இந்த நாட்டுக்கு ஏற்பட்ட அவமானமா, அவருக்கு நீங்கள் கொடுத்த வெகுமானமா? ஐக்கிய குஜராலுங்கிற ஒரு நல்ல மனிதர், தேவேகவுடாங்கிறவர் நல்லவரா கெட்டவராங்கிறத பற்றி எனக்கு கருத்து இல்லை. ஆனால் அவர் உரிமைகளுக்காக போராடினவர், நிறைய விஷயங்களில் போராடினார். அவரை தூக்கி போட்டிங்களே. மண்டல் கமிஷன் ரிப்போர்ட்டை வீட்டில் வச்சுக்கிட்டு இருந்தார் ராஜீவ்காந்தி. எத்தனை மாதம் வைத்து கொண்டிருந்தார். அதுக்கப்புறம் அதை விபி சிங் கொண்டு வர்றாரு. பழைய தூக்கி பிஜேபி மேலே போடுறீங்க. மண்டல் கமிஷனால தான் பிஜேபி தோத்துதுன்னு. இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு நல்ல விஷயங்களை நீங்கள் எடுத்து சொல்லவில்லை என்று சொன்னால், நான் ஏன் இவ்வளோ பெரிய இன்ட்ரோடக்ஷனுக்கு டைம் எடுத்துக்கிறேன்னா, நேரம் கிடைத்தால் கல்கி படம் போய் பாருங்கள். கல்கி படம் உங்களுக்கு எதையுமே புதுசாக சொல்லலை. ஆனால் பெரியவங்க நீங்கள் சின்னவங்களுக்கு சொல்லி கொடுக்கலன்னா அந்த படத்தில் இருக்கக்கூடிய நியாயங்கள் எதுவுமே உங்களுக்கு புரியாது. அந்த படம் போய் பார்த்தா ஒரு அவதார் 2 பார்க்குற மாதிரி இருக்கும். அப்படியே ஜாலியாக அப்படியே ஓடிட்டுருக்கும். வெரி குட்னு கை தட்டிட்டு வந்துடுவீங்க. அவ்வளோதான். பெரியவங்க எடுத்து சொல்லணும். அஸ்வத்தாமன்னா யார், ருத்ரம்னா என்ன, ருத்ராட்சம்னா என்ன, கல்கி அவதாரம்னா என்ன, குருட்சேத்திர போர்னா என்ன, ஒரு உயிர் அப்படிங்கிறது எவ்வளோ முக்கியம். நாளைக்கு மதம் மாற்றிடுவாங்க. அந்த படத்தில் சொல்லாமல் சொல்லியிருக்காங்க. ஒரு 800 வருடங்களுக்கு பிறகு மதம் மாற்றம் 2 முக்கிய மதங்கள், அது சார்ந்தவங்க தான் அங்கே வில்லனா. கமலஹாசன் அங்கே வில்லனை போட்டிருப்பாங்க. அது அவர் எல்லாத்துக்குமே வில்லன் தான். அதை பற்றி நான் கருத்து சொல்ல விரும்பலை. எதுக்கு இதை ஒரு படத்தை ப்ரமோட் பண்ணுறது என்னுடைய நோக்கம் இல்லை. நான் ஏன் உங்களுக்கு இதை சொல்கிறேன்னா, நீங்கள் போய் சும்மா பார்த்துட்டு வாங்க, ஜாலியாக பார்த்துட்டு வாங்க. உங்களுக்கு ஒன்றும் புரியாது. ஓ அதுவா அப்படின்ட்டு வந்துடுவீங்க. ஆனால் இந்த லிங்க் வேணும். அந்த லிங்க் என்னன்னா, அஸ்வத்தாமன்னா யார், கிருஷ்ணர்னா யார், பாகவதம்னா என்ன, ருத்ராட்சைனா என்ன, சாலிகிராமம்னா என்ன, இது எல்லாம் அந்த படத்தில் காட்டப்படுகிறது, முக்கியமாக காட்டப்படுகிறது. நீங்கள் எடுத்து கொடுக்கலன்னா லிங்க் புரியாது. திடீர்னு பெங்களூரில் ஒரு இடத்துல உங்களை டிரைவிங் பண்ண சொன்னால், காரில் ஏறிப்பீங்க, டிரைவிங் பண்ணுவீங்க, ரைட் லெஃப்ட் திரும்புவீங்க, ஒரு பொண்ணு சொல்லிக்கிட்டே வரும், கீப் லெஃப்ட் கீப் ரைட்டுன்னு போயிட்டு இருப்பீங்க. பட் எதுக்காக போகிறோம்னே உங்களுக்கு தெரியாது. கரெக்டாக? அந்த மாதிரி இருக்கக்கூடாது. பாராளுமன்றம்ங்கிறது ஒரு மிகப்பெரிய இடம். அங்கே வந்து விவாதிப்பதற்காகத்தான் நம்ம வர்றோம் அப்படிங்கிறத சொல்லணும். சுஷ்மா ஸ்வராஜ் பாராளுமன்றத்தில் கலாட்டா பண்ணியிருக்காங்க. அத்வானி ஐயா பண்ணியிருக்காரு, அருண்ஜேட்லி பண்ணியிருக்காரு. அதுக்கு பின்னாடி இருந்த நியாயம் என்ன தெரியுமா? நீங்கள் 6 பிரதமர்களை தூக்கி போட்டீங்க. 96ல் 160 சீட் இருக்கும்போது அவமானப்படுத்தினீங்க. 13 நாளில் வாஜ்பாயை நீக்கினீங்க. 13 மாதத்தில் அவர் தொடர்ந்து செயல்பட முடியாத அளவுக்கு ஒரு தேர்தலில் வெற்றி பெற்று 182 சீட்டு பெற்று அங்கே வந்திருக்கும் பொழுது, ஜெயலலிதா அம்மாவை சுப்பிரமணிய சாமிங்கிற ஒரு மனிதர் அவர் கேஸ் போடுறாரு, அவரே மாற்றி பண்ணுறாரு, கூட்டிட்டு போய் சோனியா காந்திகிட்ட கூப்பிட்டு போகிறார். ஏன்னா அவருக்கும் வாஜ்பாய்க்கும் பிடிக்காது, வாஜ்பாய்க்கும் சுப்பிரமணிய சாமிக்கும் ஆகாது. அந்த ஒரே காரணத்துக்காக அந்த ஒரு மனிதர் தான் யாரை மன்னார்குடி மாஃபியார்னு திட்டினாங்களோ அந்த சசிகலாவை வைத்து ஜெயலலிதாவை கூப்பிட்டு போய் சோனியா காந்தி முன்னாடி நின்று நாட்டை கவுக்குறாங்க. இதை விட அப்பட்டமான படுகொலைகள் வேறு எதுவுமே கிடையாது. அதையெல்லாம் மீறி வரும்போது எஸ், நாம் கலாட்டா பண்ணோம். 2004லேருந்து 2009 வரைக்கும் நடந்த அரசில் இப்படி ஒரு அராஜகத்தை பண்ணிட்டு நீங்கள் ஆட்சி நடத்துறது தப்புன்னு அங்கே பாராளுமன்றத்துக்குள்ளே உட்காந்து கத்தினமே வழிய, வெளியில் வந்து ஒரு புத்தகத்தை வைத்து கொண்டு அநியாயம் பண்ணலை. இந்த நாட்டினுடைய பேரை கெடுக்கல. இந்த நாடு ஒரு மிகப்பெரிய நாடு. இதில் இவ்வளோ பெரிய தேர்தல் நடந்திருக்கு, இதில் ஒருத்தர் தெளிவாக ஜெயிச்சிருக்காரு, அங்கே ஜனநாயகம் பேணப்பட்டிருக்குன்னு இந்த உலகத்துக்கு சொல்லணும். அதை விட்டுட்டு நீங்கள் இந்த உலகத்துக்கு என்ன சொல்ல வரீங்கன்னா, பலவீனமான அரசு, இதுக்கு சிறுபான்மையினருக்கு எதிரான அரசுங்கிற மாதிரி உங்களுடைய சிற்றின்ப லாபத்துக்காக அதை சொல்கிறீங்க. மல்லிகார்ஜுன கார்கேவுடைய சொத்து மதிப்பு மட்டும் 50,000 கோடி. பார்த்தா ரொம்ப எளிய தலைவராக உங்களுக்கு சிம்பிளாக தெரிவார். டப்புன்னு இப்படி திருப்பி பார்த்துட்டிங்கன்னா காமராஜ் மாதிரி தெரிஞ்சிருவார். ஆனால் காமராஜ் 110 ரூபா ஒரு துக்ளக் புஸ்தகம் அவர் சாகும்போது அவர்கிட்ட இருந்தது. நீங்கள் 50,000 கோடிக்கு சொத்து லோகாயுக்தால் நடந்துட்டுருக்கு, கேஸ் நடக்குது. அப்படிப்பட்ட ஆட்களை வைத்துட்டு கொண்டு நீங்கள் பண்ணுறீங்க. காஷ்மீர்லேருந்து ஒரு ஊப்பால குற்றம் சாட்டப்பட்ட ஒருத்தர் எம்பியாக இருக்கார். பஞ்சாப்லேருந்து ஒருத்தர் ஊப்பால குற்றம் சாட்டப்பட்டவர் எம்பியாக இருக்கார். நீங்கள் தோத்துட்டீங்கிறத உணர மாட்டேங்கிறீங்க. நீங்கள் வந்து மோடி உங்களை சூடு வச்சு இவிஎம் வச்சு ஜெயிச்சிட்டாருன்னு ஒரு முட்டாள்தனமான அறிவியலை எடுத்து சொல்கிறீங்க. கேட்டால் எலன் மாஸ்க் சொன்னாருங்கிறீங்க. எலன் மாஸ்க் புத்திசாலி, அவன் பணம் படைத்தவன்,
அவனுக்கு தெரியும் என்ன பேசணும் ஏது பேசணும்னு. நீங்கள் பாதி படத்தை கொண்டு வந்து காட்டக்கூடாது, 2 வரியை காட்டக்கூடாது. திருக்குறள் இல்லை, 7 வார்த்தைகளில் 2 வரியில் 1.5 வரியில் புரியறதுக்கு. இது அவன் சொன்னதுலேருந்து ஒன்று பிட் எடுத்துகிட்டு வந்து போடுறீங்க. இப்படி வெக்கங்கட்ட அரசியலை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. கெஜ்ரிவால் எதுக்கு சார் ஜெயிலுக்கு போனார்? யார் சார் ஜெயிலுக்கு அமிச்சாங்க அவரை? மோடி அமிச்சாரு. இடியில் ஒரு கேஸ் போட்டாங்க. அந்த கேஸ் முதல்ல போட்டதாரு? காங்கிரஸ் தானே. வெக்கமான சூடு சொரணம் இல்லை ராகுல் காந்திக்கு? அந்த இடத்துல போய் போராட்டத்தில் நிற்கிறாரு. யார் கேஸ் போட்டா? கெஜ்ரிவால் மேலே கேஸ் போட்டது யாரு? ராகுல் காந்தி ஐயா தானே, காங்கிரஸ் தானே. கேஸ் போட்டது அவங்க. டெல்லியில் இந்த மாதிரி நடந்திருக்கு. ஒரு சாராயத்தை வெகுவாக விற்பதற்காக, கண்டவனை வைத்து விற்பதற்காக நிறைய விஷயங்களை தப்பு பண்ணாங்க. ஒரு 100 கோடி ரூபாய் லஞ்சமாக வாங்கினாங்க, எக்ஸைஸ் டியூட்டியை குறைச்சாங்க. சாராயம் வித்தவன் கெஜ்ரிவாலுங்கிறவன். சாராயம் விற்பதற்காக தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தின மனிதர். அவருக்காக ஒரு போராட்டம் நடக்குது, அங்கே போய் நீங்கள் நிற்கிறேன்றீங்க. அவரை கொண்டு போய் ஜெயிலில் போட்டாங்க. திருப்பி அவர் இடியிலிருந்து வெளில வந்தார், நீதிமன்றத்தை சொல்லி வெளில வந்தார். மக்கள்கிட்ட பச்சையாக ஓட்டு கேட்டார். எனக்கு நீங்கள் வெற்றி பெற வச்சிங்கன்னா தான் என்னை ஜெயிலேருந்து வெளில விடுவாங்கன்னு கேவலமாக வெக்கம் கட்டு போய் ஓட்டு கேட்டார். அதை மீறி 7க்கு 7 கொடுக்க முடியாது, கிளம்பி போன்ட்டாங்க. இதுக்கப்புறம் நீங்கள் போய் போராட்டம் நடத்துறீங்க. 9 முறை உங்களுக்கு சம்மன் அனுப்பிச்சது இடி. சிதம்பரம் ஐயா மாதிரி, கார்த்திக் சிதம்பரம் ஐயா மாதிரி அப்படியே ஓட்டிக்கிட்டே இருந்திருந்தீங்கன்னா, கரெக்டாக வந்திருந்தீங்கன்னா வேலை முடிஞ்சிருக்கும். எல்லா அரசியல்வாதி மாதிரி நீங்களும் தப்பிச்சிருந்துருக்கலாம். விவசாய போராட்டம்னு ஒன்று நடத்துறீங்க, ஊற்றி மூடிடுச்சு. ரிசல்ட் ஹரியானாவில் தெரிஞ்சுது. கரெக்டா? தெளிவாக தெரிஞ்சுதா? ஊற்றி மூடிடுச்சுன்ன உடனே தேவையே இல்லாமல் நீதிமன்றத்தில் போய் கதவை தட்டினது கெஜ்ரிவால். கதவை தட்டி என்னை வந்து இப்படி அரெஸ்ட் பண்ணுறேங்கிறாங்கன்னு சொன்னது கெஜ்ரிவால். நீதிமன்றம் சொல்லிச்சு, உன் மேலே ஆதாரம் இருக்குது, உன்னை உள்ளே வைக்காமல் என்ன பண்ணுவாங்கன்ட்டு உள்ளே போனார். அனுதாபத்தை தேடுவதற்காக உள்ளே போனார். அந்த அனுதாபம் அவருக்கு ஏதாவது ஒரு சீட்டு கொடுத்ததா? குறைந்தபட்சம் விக்டரி மார்ஜினையாவது குறைத்து கொடுத்ததா? 56%, 54% பிஜேபியோடைய வாக்கு. 2% வாக்கு தான் குறைஞ்சது பிஜேபிக்கு. இத்தனை நாடகம் நடிச்சு உள்ள அனுப்பிச்சதே நீங்க. நீட்ல கையெழுத்து போட்டது நீங்க, ஜல்லிக்கட்டுக்கு கையெழுத்து போட்டது நீங்க, கெஜ்ரிவாலை உள்ள அனுப்புறதுக்கு ஏற்பாடு பண்ணது நீங்க, டெல்லிக்குன்னு தனியா எந்த ஒரு அதிகாரமும் கிடையாதுன்னு அந்த சட்டத்தை நிறைவேற்றினது நீங்க. இன்னைக்கு நீங்க வந்து மாத்தி போராடுறீங்க. இளைய சமுதாயங்களுக்கு மட்டும் நான் ரிக்வெஸ்ட் பண்ணிக்கிறேன், தயவு செய்து நம்மளுடைய பாரம்பரியம், நம்ம கலாச்சாரம் என்னங்கிறது உங்க தாத்தா கிட்டேயோ பாட்டி கிட்டேயோ குறைந்தபட்சம் கூகுள் கிட்டேயோ கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அது தெரிஞ்சுக்கலன்னா உங்களை மடைமாற்றுவதற்கான அத்தனை வேலைகளையும் இவங்க செய்வாங்க. இந்த போராட்டம் அந்த கேவலத்தின் உச்சம். மதுபானத்தில் பார்த்தீங்கன்னா போதிய அளவு கிக் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு துரைமுருகன் அவர்கள் சொல்லியிருக்காரு. இது எப்படி பார்க்குறீங்க? இல்லைங்க, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் பலமுறை சொல்லியிருக்கேன், அதை ஒரு நல்ல குடிகாரனை கூப்பிடுங்க. நான்லாம் திறந்தா மூந்து பார்த்தாலே விழுந்துருவேன், எனக்கு பழக்கம் கிடையாது. உங்கள் நல்ல குடிகாரனை வர சொல்லுங்கள். வர சொல்லி ஒரு 4 பாட்டிலை வைங்க. ஒரே பிராண்ட். பாண்டிச்சேரியில் கிடைக்கிறது, பெங்களூரில் கிடைக்கிறது, தெலுங்கானாவில் கிடைக்கிறது, தமிழ்நாட்டில் கிடைக்கிறது. கமலுக்கு வேறு வேலை இல்லைல்ல, 100 கேமரா வச்சு அவர் பக்கத்தில் உட்கார சொல்லுங்கள். அவர் உட்காருவார். அவன் கவலை கிடையாது, பணம் கொடுத்தா என்ன வேணாலும் பண்ணுவார். அவனை 4 பாட்டிலே அடிக்க சொல்லுங்கள். 4வது பாட்டில் அடிக்கும்போது அவன் கமல் ரேஞ்சில் பேசுவான், தமிழ்நாட்டு தண்ணி அடிக்கும்போது. ஏன்னா அதில் இருக்கிறது வந்து மட்டமான சரக்கு. டாய்லெட் க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறீங்கல்ல, அது இதை பற்றிய விழிப்புணர்வு ஜூனியர் விடனில் எனக்கு தெரிந்த 5 வாரம் தொடர் கட்டுரையாக வந்தது. இது எந்த மாதிரியான பொருட்களை வைத்து இவங்க தயாரிக்கிறாங்கங்கிறது வந்து 10 வருடத்துக்கு முன்னாடி, 10-15 வருடத்துக்கு முன்னாடி ஜூனியர் விடன் கரெக்டான ரேட்டில் வித்துட்டு இருந்தபோது, இன்றைக்கி 25 ரூபாய்க்கு விற்கிறாங்க. அந்த அளவுக்குலாம் சத்தியமாக என்கிட்ட காசில் வாரம் வாங்குறதுக்கு, அது வேறு விஷயம். ஜூனியர் விகடனுடைய மொத்த புத்தகத்தை வாங்கணும்னா நான் பேங்க் லோன் வாங்கினா தான் உண்டு. மொத்த புத்தகம், நாணய விகடன், இந்த விகடன், அந்த விகடன் எல்லாத்தையும் வாங்கணும்னா நான் ஏதாவது பேங்க் லோன் வாங்கி கரெக்டாக மாதம் கட்டிகிட்டே இருந்தேன். சீட்டு கிட்டு கட்டினா வேணால் வாங்கலாம், அது வேறு விஷயம். ஆனால் இந்த ஆர்டிக்கல் ஜூனியர் விடனில் வந்தது. அதில் எப்படி என்ன மாதிரியான பொருட்களை வைத்து இவங்க தயாரிக்கிறாங்கங்கிறது இருக்குது. அதில் வர்ற கிக்கு இருக்குது. துரைமுருகன் ஐயா கொஞ்சம் ஃபாரின் சரக்காக இருக்கிறதுனால அவருக்கு தெரியாமல் இருக்கலாம், எனக்கு தெரியாது. அவருக்கு இந்த கிக்கு சரியில்லாமல் இருந்திருக்கலாம், எனக்கு அதை பற்றி தெரியாது. ஆனால் இதில் கிக்கு இருக்குது. ஆனால் அந்த கிக்கு போதை இல்லை, உன்னை சாவடிக்கிற, செயலழிக்க செய்கின்ற ஒரு விஷயம். கேவலமான ஒரு சரக்கு தயாரித்து கொடுத்துட்டு இருக்கிறது திமுகவுடைய அமைச்சர்கள், அதிமுகவிலேருந்து முன்னாடி இருந்த ஒரு அம்மா, இவங்க தான் தயாரித்து கொடுக்குறாங்க. கேவலமான சரக்கு. இதுக்காக ஒருத்தன் கள்ளசாராயத்துக்கு போகலை, எழுதி வச்சுக்கோங்க. துரைமுருகன் ஐயா சொன்னது தவறு. அதை அண்ணாமலை ஐயா ஒரு அமைச்சரே சொல்லியிருக்காருன்னு சொன்னது எதுக்காகனா, அண்ணாமலையை ஃபாலோ பண்ணக்கூடிய நிறைய பேர் இருக்காங்க, அவங்களுக்கு இந்த தகவல் போய் சேரணும். துரைமுருகன் ஐயா வழக்கமாக வளருவார், சில டைம் அதை காமெடியாக நகைச்சுவையாக கடந்து விட்டு போக முடியாதுன்னு சொல்லிட்டு அண்ணாமலையும் ஒரு விமர்சனத்தை சொல்லியிருக்காரு. நான் ஒத்துக்கிறேன். அவர் அதை எடுத்துரைத்ததற்கான காரணம் வேற, அதை உங்களுக்கு வலியுறுத்துறதுக்காக அவர் சொல்லியிருக்காரு. ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், இந்த தமிழ்நாடு சரக்கு நான் நிறைய பேரோட பழகியிருக்கேன். அவங்க தண்ணி அடித்த கதையெல்லாம் எனக்கு தெரியும்.
எவ்வளோ கஷ்டப்பட்டு கடைசியில் அந்த ஹாஸ்பிட்டல் சார்ஜ் 2 லட்சம் 3 லட்சம் கட்டுறதுக்கு அந்த குடும்பத்தில் இருந்த பெண்கள்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்கன்னு எனக்கு தெரியும். ரொம்ப கேவலமான ஒரு விஷயம் தண்ணி அடிக்கிறது, ரொம்ப கேவலமான ஒரு விஷயம். உங்களை அப்படியே செதைச்சு, நீங்கள் சட்டு பேண்ட்டு போட்டு பிரயோஜனம் இல்லை, பனியன் சட்டி போட்டு பிரயோஜனம் இல்லை, அப்படியே அதுதான் சரக்கு. அந்த கேவலமான ஒரு பழக்கம். தமிழ்நாட்டு சரக்கு மோசமான சரக்கு, எழுதி வச்சுக்கோங்க. அராஜகம் பண்ணுறாங்க, சாவு நல்ல சாவாக இருக்காது, அந்த கேவலம் பண்ணுறாங்க. ஆனால் கள்ளச்சாராயத்தை அவன் தேடி போகிறதுக்கான காரணம் அவனுக்கு 40 ரூபாய்க்கும் 30 ரூபாய்க்கும் கிடைக்குது. பேக்கெட்டில் கொண்டு வந்து விற்கிறாங்க. கொஞ்ச நாளில் பிராண்டெல்லாம் போட்டு அதுலேயும் உதயநிதி ஸ்டாலின் படம்லாம் வந்துருமோன்னு தெரியாது. தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள்னு போட்டுருவாங்களோன்னு அந்தளவுக்கு பிராண்டடாக விற்கிறாங்க. அதுதான் தவறு. இந்த சரக்கு மட்டமானது. என்னை பொறுத்த வரைக்கும் அதை அந்த பழக்கத்துக்குள்ளே போய் யாரும் முற்படாமல் பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. முடிந்தால் அவங்களுக்கு இந்த 4 பாட்டிலையும் வாங்கி கொடுத்து உங்கள் வீட்டில் ஸ்டாக் வச்சுக்கோங்க. பாண்டிச்சேரி பக்கம் போகும்போது ஒரு 4 பாட்டில் வாங்கிக்கோங்க, பெங்களூரில் வாங்கிக்கோங்க, வச்சுக்கோங்க. அடித்து பார்க்க சொல்லுங்கள், வித்தியாசம் தெரியும். நான் சொல்கிறேங்கிறதுக்காக ஒத்துக்கணுங்கிற அவசியம் இல்லை. நான் பார்த்துருக்கேன், எவ்வளோ பெரிய பெரிய ஆள்லாம் கீழே விழுந்ததை பார்த்துருக்கேன். மோசமான ஒரு பழக்கம். கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணத்தை ஜோமோட்டோ வழக்காக சென்னை உயர்நீதிமன்றம் கையில் எடுத்திருக்காங்க. இதில் தமிழக தலைமைச் செயலாளர் அவர்களுக்கும் மத்திய மாநில பழங்குடியின நல வாரிய அமைப்புகளுக்கும் விளக்கம் கேட்டு அமைச்சிருக்காங்க. இதில் சேலம் மாவட்ட கள்ளக்குறிச்சி மாவட்ட கலெக்டர்களுக்கும் தமிழக டிஜிபிக்கும் அறிக்கை கேட்டிருக்காங்க. இது எப்படி பார்க்குறீங்க சார்? இல்லை, இது எல்லாமே ஒரு சடங்கு. இதெல்லாம் அப்படி நடக்கணும். 2 பேருக்கு கல்யாணம் பண்ணணும்னு முடிவு பண்ணுறீங்க, நாள் பார்க்குறீங்க, பத்திரிக்கை கொடுக்குறீங்க, சமையல் லிஸ்ட்டு போடுறீங்க, ஒரு ஹாலை புக் பண்ணுறீங்க, எல்லாரையும் வர வைக்கிறீங்க, கூப்பிடுறீங்க, கொண்டாடுறீங்க, அதெல்லாம் சடங்கு. அவங்க 2 பேர் வாழ போகிறாங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். அவ்வளோதானே, வேறு எதுவுமே அதில் வேலை இல்லையே. இந்தியாவில் அதிக பணம் செலவாகிறது திருமண நிகழ்ச்சிக்காக தாங்கிற ஒரு சர்வே வந்திருக்கு. அதனால இதை சொல்கிறேன். கள்ளச்சாராயம் விற்கிறாங்கிறது அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய கவுன்சிலருக்கோ எம்எல்ஏக்கோ எம்பிக்கோ அந்த மாவட்ட செயலாளருக்கோ அல்லது அந்த அரசு கட்சி ரீதியாக அதில் வேலை செய்கிறவங்களுக்கோ தெரியாமல் அது நடக்கிறதா? நம்பர் 1. இப்போ அந்த கள்ளக்குறிச்சியில் ஒரு 62 குடும்பம் நாசமாக போச்சு. ஆனால் அதுக்கு நீங்கள் 27 லட்ச ரூபா கொடுத்து இன்னும் நாசப்படுத்துறீங்க, இன்னும் பல பேரை சேர்ந்து கெடுக்குறீங்க அப்படின்னு சொன்னால் அங்கேருந்து யாராவது மிகப்பெரிய அளவில் அரெஸ்ட் ஆகியிருக்காங்களா? நான் ஒரு கருத்து தப்பாக பேசிட்டேன்னா அடுத்த நாள் என்னை கூப்பிட்டு போய் ராத்திரி 12 மணிக்கு என்னை வீட்டிலேருந்து அரெஸ்ட் பண்ணுற அளவுக்கு சட்டங்களையும் இதையும் வச்சுருக்கீங்க. கள்ளச்சாராயம் காய்ச்சிருக்கான், அவன் சார்ந்து யார் இப்போ உள்ளே இருக்காங்க? இந்த தகவல் தெரியல அப்படிங்கிறது யார் இருக்காங்க? எப்படி கொண்டு போய் அதை உள்ளே வச்சுருக்கீங்க? ஒன்றும் வேண்டாம், ஒரு ஆள் போராடுறான் சார், கலெக்டர் ஆஃபீஸ்க்கு முன்னாடி போராடுறான், என்னுடைய மனுவை நீங்கள் வாங்கலை, எனக்கு பென்ஷன் வரணும் வரல அப்படின்னு சொல்லி போராடுறான். அந்த ஆளுக்கு அவன் போராடின உடனே அவனை கொண்டு போய் அவனுடைய இதை வாங்கி உடனே அந்த பென்ஷனை கொண்டு கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணுறாங்க. உடனே அவங்களுக்கு வேற ஒரு விஷயம் லூப்பு கிடைக்குது, அதுலேருந்து ஒரு சின்ன த்ரெட்டு கிடைக்குது. அந்த த்ரெட்டை வச்சுட்டு புலனாய்வு பண்ணுறாங்க. இதுக்குத்தானே நாம் எல்லோரும் இருக்கோம். ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு இவர் போராடுறாருங்க, இவருக்கு இது கொடுங்க, பெட்டிஷனை எடுத்துக்கிட்டு மாதம் பணம் அனுப்புங்கன்னு சொல்கிறதுக்காக நாமெல்லாம் இருக்கோம். அது செய்யாமல் இருப்பதற்கு காரணம் என்ன, அதுக்கு பின்னாடி என்ன தவறுகள் நடந்தது, அது யார் பண்ணாங்க அப்படின்னு பார்த்து கொண்டு வர்றதுக்காகத்தானே இதெல்லாம் பண்ணோம். ஒன்றும் வேண்டாம், தமிழிசை அம்மா ஒரு கருத்து சொன்னாங்க, உடனே நாடார் மகாஜன சபைன்னு ஒருத்தன் போஸ்டர் ஒட்டினானா இல்லையா? போஸ்டர் ஒட்டினானோ அல்லது வெறும் வாட்ஸ்அப்பில் பரப்பினானோ எனக்கு தெரியாது, ஒட்டினானா இல்லையா? அவன் யாருன்னு நீங்கள் கண்டுபிடிச்சி அவனை தூக்கி உள்ளே போடணுமா வேண்டாமா? அவன் இன்னைக்கு இதை செய்ய துணிஞ்சவன் நாளைக்கு எதை வேணாலும் செய்வானா மாட்டானா? ஒரு ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஃபோன் வருதுங்க, பாம்பு வச்சுருக்கேன்னு ஃபோன் வருது. நீங்கள் ட்ரேஸ் பண்ணி அது எந்த நம்பர்லேருந்து வந்ததுன்னு பார்த்து அவனை தூக்கி கொண்டு போய் உள்ளே போடுவீங்களா? நீங்கள் ட்ரெயின் நல்லா ஓடும், பாம்பு வெடிக்காது, அதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டீங்க, மக்கள் இங்கேருந்து கிளம்பி போயிட்டாங்க, எல்லாமே சந்தோஷம். ஆனால் இந்த மாதிரி ஒரு தவறு நடந்திருக்குன்னா அவனை தூக்கி உள்ளே போடுவீங்களா மாட்டீங்களா? அது இதில் நடந்திருக்கா? செந்தில் பாலாஜி ஐயா விஷயம் எடுத்துக்கோங்க. ஒரு கேஸ் நடக்குது, அதில் லஞ்சம் வாங்கினாரு, அதை திருப்பி கொடுத்துட்டாரு, நீதிமன்றம் நடக்குது, இப்போ ரொம்ப நாளாக அவர் உள்ளே இருக்கார். எல்லா அமைச்சரும் போய் அவரை பார்த்தீங்க, இன்றைக்கி ஒருத்தரும் போய் அவரை பார்க்கறது இல்லை. எதுக்காகவோ அவரை 1 வருஷமாக உள்ளே வச்சுருக்கீங்க, என்ன காரணம்னு யாருக்கும் புரியல. இதெல்லாம் ஒரு பக்கம் விட்டுருங்க. அவர் சேர்த்தா அந்த 150 பேர் வேலையை விட்டு போய் துரத்திருக்கணுமா வேண்டாமா? அந்த வேலை கிடைக்காமல் பாதிக்கப்பட்ட 200 பேர் அவங்களுக்கு திருப்பி அந்த வேலையை கொடுத்துருக்கணுமா வேண்டாமா? இதுக்கு தானே நீங்கள் ஆட்சி பண்ணுறீங்க. நான் சொல்ல கிளியராக இருக்கா? நீங்கள் ஆட்சி செய்வது இந்த சடங்குகளுக்காக இல்லை. போஸ்ட்மார்ட்டம் நீங்கள் இப்போ பண்ணுறதெல்லாம் போஸ்ட்மார்ட்டம். இவர் என்ன நடந்தது, யார் என்ன தப்பு பண்ணாங்க, எப்படி நடந்துச்சு, யார் லஞ்சம் வாங்கினாங்க, யார் அனுமதிச்சாங்க, இது எல்லாம் நடக்கணும். நான் வேண்டான்னு சொல்லலை. ஆனால் அதை கலைந்து எடுக்க வேண்டும் என்று சொன்னால், வேரோடு பிடுங்கி எடுக்க வேண்டும் என்று சொன்னால், அதற்கான ஸ்டெப் நீங்கள் என்ன எடுத்திருக்கீங்க? சட்டத்தை நான் இன்னும் கடுமையாக்குறேன். எதுக்கு?
சட்டத்தை எதுக்கு சார் கடுமையாக்கணும்? ஒருத்தன் போய் பாட்டில் ஒரு பொட்டி கடையில் கிளாஸ் விற்கிறாங்க சார், விற்கிறாங்க, அங்கே போய் பிடிச்சிருங்க, மேட்டர் முடிஞ்சு. அந்த கிளாஸ் அவன் எதுக்கு வாங்கிட்டு போகிறான்? இளநீர் குடிக்கிறதுக்காக வாங்கிட்டு போகிறான். நீங்கள் தவிர பரவலாக பண்ண விட்டுட்டு நீங்கள் பரபரப்புக்காக எதையாவது பண்ணி பத்திரிகை செய்தியாக மாற்றிட்டு நான் பெருசாக ஆட்சி பண்ணிட்டேன்னு சொன்னீங்கன்னா 40க்கு 40 சீட்டு நீங்கள் கட்சியை கூட்டணியை பிரித்து தான் ஜெயிக்க முடியும். நீங்கள் ஆட்சி செஞ்செல்லாம் ஜெயிக்க முடியாது, கூட்டணியை பிரித்து தான் ஜெயிக்க முடியும். ஸோ இதில் சம்மந்தப்பட்டவங்க நல்ல ரிப்போர்ட் கொடுக்கட்டும். நல்ல முயற்சி எடுத்திருக்காங்க. 62 பேர் குடும்பம் நாசமாக போனதுக்கப்புறம் எடுத்திருக்காங்க, ரொம்ப சந்தோஷம். இதுக்கப்புறம் ஒரு 600 6000 குடும்பங்களுக்கு அந்த நடந்துடக்கூடாதுங்கிற எண்ணத்தோடு தான் பண்ணியிருக்காங்க, ரொம்ப சந்தோஷம். ஆனால் வேரை பிடுங்கி எடுத்து விட்டீர்களா? அங்கே திரும்ப ஒரு விதை விடாமல் பார்த்து கொண்டீங்களா? அதுதான் எனக்கு வேணும். நடப்பு அரசு பல்வேறு கருத்துக்களை பிரதிபலிக்க. மிக்க நன்றி சார்.